ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான வீடியோ ஒரு எக்ஸ்பைரி டேவோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவாக மட்டும் இல்லாமல் கூடுதலான ஒரு தகவல் நிறைஞ்ச ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவுக்கான கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் முடியறதுக்குள்ளே சொல்லிட்டேன். டாப் ஸ்ட்ரைக் பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து 25,600 ஸ்ட்ரைக்கையும் 25,550 ஸ்ட்ரைக்கையும் எடுத்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. பட் அது இமீடியட்டாகவே வந்து டாப் ஸ்ட்ரைக்ல தான், ஏன்னா டவுன் சைட் தான் இன்னைக்கு மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டிலே கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்பவே நமக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு டவுன் சைடுக்கான ப்ரொசீஜர், ஒரு ப்ராசஸ்ல போகுதுன்னு சொல்லி. ஸோ அதனால நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு இப்போ நான் வந்து ஐ திங்க் இந்த வீக்லி கால்குலேஷன்லாம் உங்களுக்கு நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர்ல ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 578 அப்படி போல இருந்ததுனால நான் வந்து 600 சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மோரார்லெஸ் நியர்பையா உங்களுக்கும் அதான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 25,600 காலையும் புட்டையும் நான் எடுத்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒன் சைடர் மார்க்கெட்னால பெரிய அனாலிசிஸ்க்குள்ள நான் போக விரும்பல. அதை தவிர்த்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் இருக்குதுன்றதே நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா பட் எனக்கு வந்து கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியல. மேபி ஒரு டே வந்து ப்ராஃபிட் வருது, ஒரு டே லாஸ் வருது. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு ஃபீட்பேக்கா கொடுத்துருக்காரு நம்ம குரூப்ல. ஸோ அதுக்கான முக்கியமான வீடியோவா இது இருக்கும். ஸோ சைக்கலாஜிக்கல் அண்ட் இது வந்து ஒரு இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த கட்ட புரிதலா இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப் ஸ்ட்ரைக் வந்து 25,600. ஸோ அங்கிருந்து நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். 600 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 46.8. ஸோ 47 கூட வச்சுங்க. அது மார்னிங்கே வந்து டிஃபீட் பண்ணி தான் ஓப்பனே ஆச்சு. ஸோ இங்க வந்து நான் மீட்டிங் ஆச்சு, நம்ம இதை எப்படி எடுக்கிறதுலாம் கொஸ்டின் வேண்டாம். ஏன்னா நான் மீட்டிங் பத்தி நான் தெளிவான விளக்கங்களை ஒரு லைவ் செஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 16 அமைஞ்சிருக்கு. 559.9 நம்ம 16 எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 60 தான் பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் எல்லா கால் ஆப்ஷன்லையும் பண்ணுச்சு. இதுல என்ன பியூட்டினா இன்னைக்கு மெஜாரிட்டி மோஸ்ட்லி எல்லா காலுமே வந்து அந்த 60யை தக்க வச்சுக்க மேல வர முடியலை. ஸோ 600ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 500 450. ஐ திங்க் எஸ் 450ல வந்து 16 மார்க் பண்ணி பாருங்க. நான் ஏன் ஸ்கிப் பண்ணி போறேன்னா நம்மளோட மேஜர் கண்டென்ட் வேற கொடுக்கறதுனால. எஸ், இங்க பாருங்க 450 கால் மட்டும் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுச்சு. ஏன்னா அந்த நேரத்துல வந்து 450 புட்டுடைய ஹைக்கு மேல தான் கால் இருந்தாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணோம். ஆனா இன்னைக்கு கால் சைட்ல எந்த காலுமே சஸ்டெயின் பண்ணல. இதை நாம வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சுக்க முடியுமான்னா நாட் ஜஸ்ட் வித் ப்ரீமியம் அனாலிசிஸ் மட்டுமே வச்சு புரிஞ்சிக்க முடியாது. ஃபியூச்சர்ல நம்ம லெவல்ஸை புரிஞ்சிக்க கத்துக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றது. இது ஒரு இது ஒரு ஒரு சிம்பிளர் மெத்தட் ஃபார் பேசிக் பிகினருக்கான இது ஒரு நல்ல மெத்தட். இதை எஃபிஷியண்டா யூஸ் பண்றது பண்ணாதது உங்க கையில தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேலி கொடுக்க ட்ரை பண்ணிச்சு, ஆனால் சஸ்டைன் பண்ண முடியும். 1 செகண்ட் கீழே வந்து அதோட இந்த 60யை தக்க வச்சுக்க இவன் முயற்சியே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வேற யாருமே இல்லைங்க. அதோட பார்த்தீங்கன்னா 400லயும் நீங்க மார்க் பண்ணி பாருங்க 60யை. அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான். ஆனால் அந்த 60யை ஹோல்டு பண்ண முடியலை. ஸோ பாருங்க, ஒன்ஸ் பிரேக் பண்ணா அதோட பாருங்க அந்த இடத்துக்கு வரவே முடியல. ஓகே, அதை தாண்டவே சஸ்டெயின் பண்ணவே முடியல. இதுல யாராவது சஸ்டெயின் பண்ணியிருந்தா கூட ஒரு ரேலி வந்து கிடைக்க வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 350 ஈவன் 300 எல்லாருமே நீங்க 60ன்றத அந்த லெவலை நீங்க யார் பண்ணாலும் யாருமே அங்க ஹோல்டு பண்ணவே இல்லை. இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா 60 வந்து எஸ், புரியுதுங்களா? ஸோ நான் இது வந்து நான் டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். ஸோ உங்களால புரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன். இதுல வந்து 350யோட ஹை நான் என்ன மார்க் பண்ணிருக்கேன் 232. ஸோ அந்த 232 எல்லாம் பாருங்க எவ்வளவு ஈஸியா டச் ஆச்சுன்றதை பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ அங்கேருந்து ரேலி அது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட எனக்கு 200 250 சம்திங் லாஸ்ட் ஹை வந்து ஒரு 250 நினைக்கிறேன். 250யோட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 325. அதுவும் தாண்டிடுச்சு. ஸோ ஐ திங்க் 200 தான் நினைக்கிறேன். 200ஓட ஹை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை வந்து 379. நியர்பை அங்கே போயிடுச்சு. 376 வரைக்கும் போயிருக்கு நினைக்கிறேன். 379 ரீச் பண்ணல. ஸோ இப்படிதான் நடந்திருக்கு. இது இன்னொரு ஒன் சைடர் மார்க்கெட். இன்னைக்கு நான் மார்க்கெட்டை பெருசா நான் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பெரிய கண்டென்ட்டா இல்லை. பட் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போற கண்டென்ட் வந்து இந்த ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸை வச்சு மட்டுமே என்னால ஏன் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியல. இதுக்கான ரீசனை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே நாம ஒரு வேலை செய்யறோம், இல்ல நம்ம ஏதாவது ஒர்க்கிங் பண்ணலாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். ஆர் ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் ஒர்க் ஜாப்ல இருக்கலாம்.
இப்போ நமக்கு ஒரு ஃபால்ட் வருதுன்னு வைங்களேன், ஏதாவது டிவி ரிப்பேர் இல்ல சிஸ்டம் ரிப்பேர், ஏதோ ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம், சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதோட ரூட் காசை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், அந்த ப்ராப்ளம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளத்தை பத்தின ஸ்டடி, ரிசர்ச் ஆர் என்ன சொல்றது, அதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். இப்போ ட்ரேடிங்ல நான் அது என்னன்னு நான் சொல்றேன்னா, ட்ரேடிங்ல வந்து நமக்கு ஒரு ட்ரேட் சிஸ்டம், ஒரு ட்ரேட் மெத்தட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஒரு சிஸ்டம் அல்லது மெத்தட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மெத்தடை பத்தின முழுமையான புரிதல் நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இந்த விஷயம் தான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஒரு சிஸ்டமோ இல்லை மெத்தடோ ஏதோ ஒன்று வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் எடுத்துக்கிறது மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் ஆஃப் அனாலிசிஸ். அதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்க மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கலாம். நான் பார்க்கறது ஒன்லி கால் அண்ட் புட்டுக்கான ஒரு ஃபைட்டா தான் நான் இதை பார்க்கறேன். நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னதை தான் இது சொல்றேன். ஓகே, இப்போ இதுல நம்ம ரெண்டு விதமா சொல்லியிருக்கோம். ஒன்னு ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ், இன்னொன்னு ஆப்ஷன் பிரீமியம் வித் ஃபியூச்சர் அனாலிசிஸ். ரெண்டு விதமா வச்சிருக்கோம். நாம இங்கே யூடியூப்ல ஒன்லி ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸை முழுமையாக எளிமையாக ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நான் இது விருப்பப்பட்டு தான் செஞ்சேன். ஸோ இது முழுமையா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒரு பப்ளிக் ஃபார்ம்ல இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே அதை வெளிப்படையா சொல்லிட்டேன். நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இதுல எடுக்க முடியாது இயர்லியா. ஏன்னா கால் புட்டுக்குள்ள இருக்க ஃபைட் வந்து நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாம இதை அப்சர்வ் பண்றோமே. அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் சில நேரங்கள்ல ரொம்ப டிலேடா கிடைக்கும், நான் அப்படி சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் நான் இந்த மெத்தடாலஜிக்கு பிகினருக்கானது, சிம்பிளரானது, ஆனா 100% நம்மளால இதை புரிஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதாவது இதுலயே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா மோர் நாலேஜ் இஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா? பட் இது பேசிக். இந்த பேசிக் எனக்கு போதும். நான் இதை வச்சு மட்டும் என்னுடைய சைக்கலாஜிக்கலான ஒரு ஸ்டெப், ஒரு என்ன சொல்றது, நான் கட்டுப்பாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதை ஃபாலோ பண்ணிக்க எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு டேக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க வந்து கிளாஸஸ்ல வேற விதமான ப்ரிப்பரேஷன் கொடுக்குறேன். இங்க நான் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டேக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நாம இன்னைக்கு, அதாவது ப்ரீவியஸ் டே, இந்த ப்ரீவியஸ் டேவோட முடிவு க்ளோசிங் இருக்குதுல்ல, இந்த க்ளோஸை பேஸ் பண்ணி அல்லது இந்த ப்ரீவியஸ் டேவோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, இல்லது நீங்க ப்ரீவியஸ் டே மட்டும் இல்லை, நான் அதுக்கு முதல் நாள், அதாவது ஓவரால் நிஃப்டி ஸ்பாட் அனலைஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று ஹையர் ஹை லோயர் லோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்ல ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்க. அப்படி அதுல ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இன்னைக்கு இங்க முடிஞ்சிருக்கு, நாளைக்கு ப்ராபப்ளி இந்த லெவலுக்கு மேல போனா நான் அப்சைடுக்கான ப்ராபபிலிட்டியை பார்ப்பேன், இல்ல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே வந்தா நான் டவுன் சைடுக்கான ப்ராபபிலிட்டியை பார்ப்பேன், இல்ல நான் வந்து மறுநாள் வந்து நான் நெக்ஸ்ட் டே வந்து நான் டவுன் சைடுக்கு மட்டும் தான் பார்க்க போறேன், இல்ல நெக்ஸ்ட் டே வந்து நான் அப் சைடுக்கு மட்டும் தான் பார்க்க போறேன் அப்படின்னு பிஃபோர் த மார்க்கெட்டு நீங்க ஒரு ஒரு டைரக்ஷனுக்கான ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வர பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, சி நமக்கு இருக்கிறது இரு வழி பாதை தான். ஒன்று அப் ட்ரெண்டு, இல்ல டவுன் ட்ரெண்ட். இந்த ரெண்டு ட்ரெண்ட்ல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். சைடு வேஸ் நம்ம என்ட்ரி ஒன்றும் எடுக்க போறதில்ல. ஓகே, அப்போ நான் இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் பக்கம் போகவே மாட்டேன்னா ஒரே ஒரு ட்ரெண்ட்ல தான் நம்ம இருப்போம். கரெக்டா? சரி, இதை சொல்றேன், நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இதுக்கு பல வழிகள் இருக்குது. நான் இது சார்ந்த ஒரு வழியை நான் உங்களுக்கு இன் இன் அப்கமிங் வீடியோஸ், அதாவது இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷல் வீடியோவா நம்ம ஒன்று போட போறோம். ஒரு சீரிஸ் மாதிரி தொடங்குறோம். ஓகே, அதுல நான் உங்களுக்கு என் தரப்புல இருந்து நான் ஒரு ஐடியாவை நான் கொடுக்குறேன். இல்ல நீங்களே ஓனா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன், லோயர் லோ ஃபார்மேஷன் அப்படிலாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு தெரியும்னா அதை பேஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகே, நான் இன்னைக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கிறேன். ஸோ ஒரு பயாஸ், டைரக்ஷன் பயாஸை உருவாக்கிங்க. இது என்ன பண்ணுனா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை அவாய்ட் பண்றோம். ஈவன் தோ அந்த சைட்ல என்ட்ரி கிடைச்சாலும் எடுக்க கூடாது. இங்கதான் சைக்காலஜியும் உள்ள வருது. புரியுதுங்களா? சைக்காலஜி தான் இங்க மேஜர் ரோல் பிளே பண்ணுது, நான் சொல்லிட்டேன். ஓகே, சைக்காலஜியை நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதாவது மென்டல் ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன். நம்ம எவ்வளவு திடமா இருக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு ட்ரேடிங் சிஸ்டம், ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் அதை நீங்க முழுமையா நம்பணும், அதை முழுமையா கத்துக்கணும். ரெண்டாவது ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், டைரக்ஷனை நீங்க முடிவு பண்ணிடணும். இன்னைக்கு நான் இந்த டைரக்ஷன்ல தான் இருப்பேன். ஸோ டைரக்ஷன் பயாஸை எடுங்க. ஓகே, டைரக்ஷன் பயாஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் செட்டப்புக்கான ரூல்ஸ். ஓகே, ட்ரேட் செட்டப்புக்கு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரைக்கை அனாலிசிஸ்க்கு எடுக்கணும்னாலே அந்த ஸ்ட்ரைக் இப்போ ஒரு ஒரு டிக்ரீசிங் ஸ்ட்ரைக் இருக்குதுன்னு வச்சுங்களேன். மார்க்கெட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கால் வந்து இறங்கினே வருது. அதாவது மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல போகுது. அதனால கால் இறங்கிட்டே இருக்கும். புட்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ரிவர்சல் நடக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா, கால் இறங்கிட்டே வருதுன்னா, இதுதான் என்னோட டிபி லோ, ட்ரெண்ட் பாயிண்ட் இனிஷியல் டவுன் சைடுக்கான ட்ரெண்ட் பாயிண்ட்டோட லோனா, இத டச் ஆகாம இப்படி போயிடும். மேல போகும். அப்போ இங்க இத டச் பண்ணாதான் நான் இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து எனக்கு கிடைக்கிற கன்ஃபர்மேஷன் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு ரூலை எழுதணும். அத நீங்க கம்பல்சரி எழுதணும். ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. சிஸ்டம் நான் சொல்லி கொடுத்துடலாம். ஆனா அத அத நீங்க ஒரு ட்ரேட் செட்டப்பா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா நீங்க தான் அதை வடிவமைக்கணும். என்னுடைய ரூல்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரிக்கான இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். நான் வந்து இப்ப பாருங்க, இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு டவுன் சைடு தான் நான் இருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. 600க்கு கீழ தான் இருக்க போகுதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் செகண்ட் கேண்டிலே எனக்கு தெரிஞ்சது. 600 புட். இதுதான் இங்க மேஜர் ரோல் ட்ரெண்ட் பாயிண்டா இருக்க போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் டவுன் சைடு தான் இருக்க போறேன்னா, நான் அந்த 600 புட்டுல சரியான விலைய நான் போடணும். எந்த விலைய நான் போடுறது? இதுதான் அடுத்த கேள்வி. ஸோ 600 புட்டு வந்து 600 காலுடைய ஹை. தெரியுதா? ஹை யாரு? காலுடைய ஹை. 600 காலுடைய ஹை. அத பீட் பண்ணுச்சு. ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இவனுடைய லோ வந்து டிபி லோவா கன்ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த விலை, இந்த ஹை இருக்குல்ல, இதுதான் ஜோன். இந்த ஜோன், இந்த ஹைக்கு பக்கத்துல மேல ஒரு 5 பாயிண்டோ, கீழ ஒரு 5 பாயிண்டோ வச்சுக்கங்க. ஒரு 10 பாயிண்ட் ஜோன் வச்சுக்கங்க. அதுக்கும் இவனுடைய இன்ட்ராடே லோவுக்கும் உள்ள அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, ரிஸ்க் எஸ்எல். இன்னைக்கு கேஸ்ல என்ன நடந்துருச்சு ஆக்சுவலா என்னன்னா, இன்ட்ராடே லோ வந்து மேல இருந்துச்சு. ஆப்போனன்ட்டோடைய ஹை வந்து எனக்கு இங்க இருந்துச்சு. ஓகேவா? இது நான் ஜென்ரலா சொன்னது. இன்னைக்கு பாருங்க. நான் சார்ட்லயே காட்டுறேன் பாருங்க. நான் சார்ட்ல காட்டுறேன் இன்னைக்கு. இதுல 600 கால் எடுத்துக்கிறேன். 600 கால். ஓகே. எஸ். 600 கால் எடுத்துக்கிட்டேன். 60க்கு பிலோ வந்துட்டான். இங்க பாருங்க. 60க்கு எபோவ் இருக்கிறான். ஆனா ஆப்போனன்ட்டோடைய ஹை பார்த்தீங்கன்னா 47. அப்போ ஒருவேளை நான் இப்ப இந்த இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல என்ட்ரி போடுறேன்னு வைங்களேன். இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல என்ட்ரி போடுறேன் அப்படின்னா, இங்கிருந்து ஆக்சுவலா இன்ட்ராடே லோ வரையும் தான் ரிஸ்க் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஆனா ஆப்போனன்ட் ஹை வந்து இன்ட்ராடே லோக்கு கீழ இருந்து. அப்போ இது வரைக்குமானது என்னுடைய ரிஸ்க் ஃபேக்டர். கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் வருது? 33 பாயிண்ட் கிட்ட வருது. இந்த 33 பாயிண்ட் ரிஸ்க நீங்க எடுக்கலாமா வேணாமா? இதுதான் உங்க கொஸ்டினா இருக்கும். பிஃபோர் கோயிங் டு என்ட்ரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அனலைஸ் பண்ணுங்க. இது ஓகேனா எடுங்க. இல்லன்னா விட்டுருங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் ரேலி போச்சு. இதெல்லாம் நமக்கு வந்து 9:15 மணிக்கோ, 9:20க்கோ, 9:30க்கோ நமக்கு தெரியாது. அது எவ்வளவு தூரம் போகும்லாம். பட் நம்மளுடைய வேலை இந்த ரிஸ்க் அசஸ் பண்றதுதான். பேஸ்ட் ஆன் தட் ரிஸ்க் ஒன்லி யூ ஹாவ் டு டேக் அன் என்ட்ரி. ஒன்ஸ் என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா, ப்ராப்பரான விலையில எடுத்துட்டீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் நீங்க ஓகே எனக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்துச்சு. நான் இந்த ட்ரேட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா விட்டுறணும். எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது. அதனால நான் லாஸ்ல இருக்கேன்னா, இது வந்து அதாவது இன்னைக்கு அப்ப இந்த நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? மாத்தி ஸ்டாப் லாஸ் இறக்கி வச்சுப்பீங்களா? அது தவறு. ரூல்ஸ்னா ரூல்ஸ். எனக்கு இந்த ரிஸ்க் நான் கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டிலே எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த கேண்டிலே பாருங்க. இங்கேயும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில்லயே வெல் பிலோ. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம என்ட்ரி போக மாட்டோம். செகண்ட் கேண்டில் தான் நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். செகண்ட் கேண்டிலோட க்ளோஸுக்கு அப்புறம் தான் நம்ம மேபி என்ட்ரிக்கு போலாம் பார்ப்போம். அப்ப இந்த டேல பாருங்க. இந்த டேல 600 புட்ல என்ட்ரி எடுக்க முடியுமா? ஓகே. அப்ப வேற ஏதாவது ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஸோ லாஜிக்கலி புரிஞ்சுக்கிட்டு எங்க எடுக்க முடியுமோ அங்க எடுக்கலாம். நான் சொல்றது புரியல. இன்னைக்கு கேஸ் என்னால அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் நிறைய நாள் வந்து அழகா இப்ப பாருங்க. ஏதாவது ஒரு கேண்ட்ல ரெட் கேண்டில் வந்துச்சா புல் பேக். இந்த இடத்துல தான் ரெட் ஃபர்ஸ்ட் ரெட்டே வந்திருக்கு. ஸோ இங்க எடுத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் மேனேஜ் பண்ண முடியல. அப்படின்னா வேண்டாம். நான் சொல்றது புரியுங்களா? ஸோ வேற மாதிரியான ஒரு நீங்க முழுசா மெத்தட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த டேலியே பாருங்க. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஐ திங்க் 500 நினைக்கிறேன். 500 காலுடைய ஹை என்ன? 500 காலுடைய ஹை. ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை தான் ஹை. 112.75 113 நான் வச்சுக்கிறேன். 113 எஸ். ஸோ 113 நான் இங்க ஹை வச்சிருக்கேன். ஓகே. இந்த 113 பாருங்க. இப்போ இந்த 113 வந்து இங்க ரீடெஸ்ட்டுக்கு வருதா? ஏதோ ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்தது 450யோட ஹைக்கு டச் பண்ணிட்டு தான் இது கீழே வந்திருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் 450யோட ஹையை நான் எடுத்துக்கிறேன், அதையும் பிளாட் பண்ணிக்கிறேன். 450 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 143.65 144ன்னு வச்சுக்கலாமா. ஸோ 144ன்னு நான் இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ 144ஐயும் அது பீட் பண்ணிட்டு மறுபடியும் ரீசெஸ்டிங் இங்கே வருது. எங்கே வருது? 139 வருது. இப்போ இந்த 139 வரும்போது இது 113 யாரோடது? 500 காலுடையது. ஓகே, இந்த டைம் என்ன? அரௌண்ட் ஒரு 10:35 to 10:40. அந்த நேரத்தில் இங்கே 450 கால்னா 10:30 to 10:45 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 10:35லேருந்து 10:40க்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேலே இருக்கு. சரி, இது 450 நம்ம டச் ஆகிற லெவல் வந்து 500 லெவல். அப்போ 500 அது எங்கே நிற்கிது? அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. 500 காலில் 60யை மார்க் பண்ணுறேன், ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் அனலைசிஸ் வீடியோவாக நான் போடலை, உங்களுடைய சைக்காலஜிக்காக நான் போடுறேன். ஸோ போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸாக இது இருக்காது. ஸோ இங்கே பாருங்க, எக்ஸாக்டாக 10 இது என்ன டைம்? அது 10:35 to 10:40. 10:35 to 10:40 பாருங்க. அப்போ இவன் வந்து ஆப்போனண்டோடைய, அதாவது 500 காலுடைய ஹையை ரீடெஸ்ட்டுக்கு வரான். ஓகே, இவன் இங்க வரும்போது இங்க பாருங்க 60 above வர முடியல. சரி, மேபி வரலாம், நான் இல்லைன்னு சொல்லல. மேபி அடுத்தடுத்த கேண்டில் கூட போகலாம். ஆனா இந்த கேண்டில் டச் ஆகும்போது அங்க என்ன வருது? அடுத்த கேண்டில் புல் பேக் ஆகும். அதாவது இது வந்து டச் ஆனது, அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணி தானே ஆகணும். இந்த கேண்டில் பாருங்க ஒரு பையிங் இங்க, ஏன் இவ்வளவு நேரம் வராது, இங்க வருது. ஸோ அப்போ இந்த ஜோன்ல நீங்க அப்சர்வ் பண்ணும்போது மேபி இதை பேஸ் பண்ணி கூட இந்த ட்ரெண்டுக்கு, இந்த ரேலிக்கு இதை ஒரு புல் பேக்கா எடுத்துட்டு இங்க கூட ஒரு என்ட்ரிக்கு போகலாம். சரி, இது வந்து டிலேட் என்ட்ரி தான். இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நான் என்னவா வைக்கிறது? லாஜிக்கலி என்ன ஸ்டாப் லாஸ்? இந்த ஹைக்கு உள்ள வருதும், இவன் இந்த லோ, இந்த 60 ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல போகிறதும் ஸ்டாப் லாஸ். அது எவ்வளவு வரும், எப்படி வரும் நமக்கு தெரியாது. ஆனா வெரி வெரி மினிமம் இந்த இடம் தான். தெரியுதுங்களா? அப்போ இந்த கேண்டில், கிரீன் கேண்டில், இந்த இந்த ஓப்பன் எபோவ், அதாவது கிரீன் கேண்டில் மாறி ரேலி வரும்ல, அந்த கேண்டில் க்ளோஸ்ல போட்டோம்னா ஓகே ஃபைன், வாட் எவர். இந்த ஜோன் தான் உங்களுக்கான இது. என்னால வந்து ஏன் ப்ரைஸை சொல்ல முடியாத ரீசன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலையில போடுவாங்க. சில பேர் இங்க பிரேக் ஆகுது, இந்த கேண்டிலோட க்ளோஸ் போடுவாங்க. சில பேர் இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல போய் போட்டுருவாங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் பெருசாகுதுன்னா இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ இது மாதிரியான புல் பேக்லயும் என்ட்ரி ட்ரேட் செட்டப்பை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா சில பேர் ட்ரேட் செட்டப் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலி யோசிங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு லாஜிக் மட்டும் தான் சொல்றேன். இந்த லெவல் வந்து 500 காலுடைய ஹை, 500 காலில் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, எக்ஸாக்டா புல் பேக்ல டச் ஆகுது. ஏன் அங்க டச் ஆகிட்டு இங்க திரும்புறான்? மீனிங் புரியுதா? இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கேப். இங்க இன்னும் இதை தாண்ட முடியல. ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, இதுதான் நான் சொல்றது. ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவனுடைய லோ தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகக்கூடிய லெவல். ஸோ இதை அப்சர்வ் பண்ணுங்க. இந்த சிஸ்டம் வந்து நமக்கு கண்டினியூஸா ப்ராஃபிட் தர்றதும் தராது. ஏன் நான் வந்து தைரியமா நான் இதை சொல்றேன்னா, இங்க நான் எதையும் டிசைன் பண்ணல. நான் நடக்கிறத என்னுடைய பார்வையில புரிஞ்சுக்கிட்டு அதை எனக்கு ஏற்ற மாதிரி, புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் வடிவமைச்சுக்கிட்டேன். டிசைனும் வடிவமும் ஒண்ணுதான். ஆனா டிசைன் வந்து நான் இந்த மார்க்கெட்டை டிசைன் பண்ணல. மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. இங்க நான் ஒருத்தனா இல்ல, நம்மள யாரோ ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நடக்கிறது, அந்த நடக்கிற விஷயத்தை என்னுடைய பார்வையில புரிதலுக்கு ஏத்த மாதிரி நான் வடிவமைச்சுக்கிறேன். நான் இந்த கோணத்துல இதை பார்க்கறேன். இதே விஷயத்த பல பேர் வேற வேற கோணத்துல பார்ப்பாங்க. இன் ஃபியூச்சர்ல வரப்போற நாட்கள்ல நான் ஒரு சீரியஸா ஒரு 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 கலெக்டிவா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நான் ஒன்று உருவாக்க தான் போறேன். ஒரு ஆப்ஷன் செக்மெண்ட்டே வந்து வெரி பேசிக் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெரி பேசிக்ல இருந்து ஈவன் நம்ம ஸ்பாட்டையே எப்படி வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்பாட்டை பார்க்கறதே கிடையாது. ஸ்பாட் அப்புறம் எதுக்கு தான்? அப்ப ஸ்பாட்டே வேண்டாவா அப்படிங்கிற ஒரு அடுத்த கொஸ்டின் வரும். நான் இது சம்பந்தமா லேட்டரா அனௌன்ஸ் பண்ணலாம்னு. ஸ்பாட் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அப்ப ஸ்பாட்டை என்ன மாதிரியான கோணத்துல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஆப்ஷன் செக்மெண்ட்டுக்கு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சார்ந்த வீடியோஸை நான் வரப்போற நாட்கள்ல இதை ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் தொடர்ச்சியா பண்றேன். சில பேருக்கு இன்னமும் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டெடிகேஷன் தான். இப்போ உங்க கைக்கு டைரக்டா ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. அந்த கண்டென்ட்டை ப்ராக்டிஸ் பண்றது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. இந்த கண்டென்ட்டையே புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே ஓனா எஃபோர்ட் போட்டு புரிஞ்சுக்கிறதுக்குன்னா அது நாட்கள் ஆகும். இங்க சைக்காலஜி தான் மேட்டர்ஸ். நான் ஒன்ஸ் அகைன் சொல்றேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஜஸ்ட் 25%. அவர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஒன்லி 25%. பேலன்ஸ் 50% அவர் சைக்காலஜி. இந்த இடத்துல தான் என்ட்ரி போடணும், இந்த இடத்துல தான் என்ட்ரி போடுவேன். இன்னைக்கு நான் இங்க தான் இந்த ஜோன்ல தான் என்ட்ரி போடணும், இங்க தான் போடணும். இன்னைக்கு வரலையே, வரலன்னா வரல, இன்னைக்கு கிடையாது, வேற டேல பார்க்கலாம்.
தட்ஸ் இட், அவ்வளவுதான். ரொம்பலாம் இதை போட்டு மெனக்கெட்டு யோசிக்கவே கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு இல்லைன்னா இல்லை, சரி ஒரு இடத்துல நான் யோசிக்கிறேன். இந்த 232ல பாருங்க, இது என்ன ஒரு 400 உடைய லெவல் நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன். 400 உடைய ஹை வந்து ஐ திங்க் இல்லை இல்லை 350, திங்க் 350 கால். எஸ், 350 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 232. எஸ், இந்த 230 பாருங்க. இந்த 232 டேப் பண்ணிட்டு கீழே இறங்கலாம். எக்ஸாக்டா வருதா? இங்க பாருங்க. அந்த டைம் என்ன, ஒரு அரௌண்ட் ஒரு 225 எல்லாம் இருக்குதா? இங்க பாருங்க, 225 தெரியுதுங்களா? இங்க இந்த ஹைல இருந்து ரிஜெக்ட் ஆகிறோம். ஆனா இங்க பாருங்க, இந்த லோக்கு வெல் பிலோ போயிட்டான். சரி, அப்போ இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகிறனே, இதை வச்சு நான் இங்க என்ட்ரி எடுப்பேன். இப்படிலாம் எடுத்தீங்கன்னா நீங்க தான் மாட்டுவீங்கன்னா மாட்டுவீங்க. இங்க பாருங்க ட்ரெண்ட் பாயிண்ட் லோ எப்படி எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து மற்ற எல்லாரும் ஏதோ யூடியூப்லயோ இல்லை மற்ற இடத்துல சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டோ இல்லை ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டோ அப்படி கிடையாது. ஆப்ஷன் செக்மெண்ட்ன்றது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய கம்பேரிசன். அதை அதை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம லாஜிக்கல் திங்கிங் மூலயமா தான் ஒரு சிஸ்டமே கிரியேட் பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க லாஜிக்கல் சிஸ்டம். நான் என்னமோ இந்த சில பேர் சில கான்செப்ட்னு சொல்லுவாங்க, நானே அதை அப்ளை பண்ணியிருக்கேன். பிஇபி கான்செப்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ், அல்லது ஒரு ஆவரேஜ் கால் புட்டோடைய க்ளோஸோட. இன்னைக்கு கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, இந்த அதாவது இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும், அதாவது 600 காலுடைய ஹைக்கும், ஏன்னா கேப்ல அமைஞ்சிச்சு நான் மெடிக்கல்ஸ், அதனால ரெண்டுத்தையும் கூட்டி டிவைட் பண்ணி 55ன்னு ஒரு வேல்யூ போட்டிருந்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் பாத்தீங்க? 55 எபோவ் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. ஒரு கேண்டல்லாம் க்ளோஸ் வச்சுது, ஆனாலும் ரேலி ஸ்டார்ட் ஆகல. ஸோ இங்க வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இது. அவரும் தவறும் கிடையாது. இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்ல ஒரு விதமான அனாலிசிஸ் தான். ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெருசா இந்த ஆவரேஜ் வேல்யூஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன். இதுதான் லோனா இதுதான் லோ, 60 எபோவ் வரணும்னா 60 எபோவ் வரணும். என்னோட ஆப்போனன்ட் வந்து கால் சைட்ல ரேலி வரணும்னா 60 எபோவ் வரணும். அவ்வளவுதான். அதுல எனக்கு மாற்றமே கிடையாது. ஸோ ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் மேக் பண்ணுங்க, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களால இது இந்த சிஸ்டத்தை புரிஞ்சிக்க முடியும். சக்சஸ், ப்ராஃபிட், கன்சிஸ்டன்சி இது எல்லாமே உங்க கையில இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், உங்க கையில இருக்கக்கூடிய பேஷன்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய டிசிப்ளின். இன்னைக்கு ட்ரேட் வேணாம்னா வேணாம்னு இருக்கும். நான் எடுப்பேன், ஆனா நான் என்ட்ரியை கொஞ்சம் டிலேடா போடுவேன். ஸ்டாப் லாஸ் வைப்பேன், ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறக்கிப்பேன். அப்படிலாம் இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஏன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் இப்படி ஃபெயில் ஆகுறாங்கன்னா இதெல்லாம் தான் ரீசன். உண்மையிலே நல்ல சிஸ்டம் அவங்க கத்தே கொடுத்தா கூட, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட சரி, பக்கத்துல உட்கார சொல்லி கொடுத்தா கூட சரி, அவங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் அப் டு மென்டல் ஸ்ட்ரென்த். அப்போ நமக்கு என்ன வேணும்? மிஷன் பேசிஸ் பிரெயின் சிஸ்டம் வேணும். அதுக்கு தான் நீங்க மொத்த மெத்தடாலஜியும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா நீங்க கையில எழுதணும். நீங்க மனசுல நினைக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து கையில எழுதணும். எழுதிட்ட பிறகு அதை படிச்சு பாருங்க. மனசுல நினைக்கும் போது பல விதத்தில் தோணும். ஆனா நீங்க ஒரு நோட் பேப்பர்ல எழுதிட்ட பிறகு அதை படிச்சு பாருங்க. அதுல எழுதின பாயிண்ட் மட்டும் தான் தோணும். அதுக்கு பேர் தான் ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க ஃபிக்ஸ் பண்ற ரூல்ஸை எழுத தெரியும். ஸோ அப்பதான் நீங்க அடுத்த கட்டம் அதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி செய்ய முடியும். ஒரு தடவை தப்பு பண்ணா கூட நான் எங்க தப்பு பண்ணேன், நான் எந்த ரூல்ஸை நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படும். ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கீப் ப்ராக்டிசிங். எடுத்தோடனே ட்ரேட்ல போயிடாதீங்க. நான் லாஸ் ப்ராஃபிட்னு நினைக்கிறதுனால ஓவரால் நீங்க கிராஸ் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது நெகட்டிவ் தான் இருப்பீங்க. ஸோ பெட்டர் ப்ளீஸ் அவாய்ட். ஒரு மெத்தட்னா மெத்தடை முழுசா புரிஞ்சுக்க. நான் அதுதான் யூடியூப்ல சொல்லிட்டேன். யூடியூப்ல கொடுக்குற கண்டென்ட்டே மோர் எனஃப். நீங்க அதையே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் என்னுடைய சஜஷன், என்னுடைய பார்வை, அதாவது நான் என்ன அதை பத்தின ஒப்பீனியன் சொல்லுவேன்னா, ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டுமே வச்சு பார்க்கும்போது சில இடங்கள்ல டிலைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை நீங்க எந்த விதத்துல அவாய்ட் பண்ணலாம், பேஸ்ட் ஆன் ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணலாம். அப்படின்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, அந்த ரேலி நல்லா போகுது, நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் இந்த சிஸ்டம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன், இந்த சிஸ்டத்துக்கு என்ன கிரைட்டீரியாவோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். இல்லை நம்மளுடைய ஃபியூச்சர் பேசிஸ் லெவல்ஸையும் நீங்க அப்சர்வ் பண்ணி லாஜிக்கலா திங்க் பண்ணி இன்னும் இன்னும் ப்ரேயரா, அதுக்காக அதை நான் 100% சொல்லுவேன். நத்திங் இஸ் 100% இன் ட்ரேடிங். ஸோ அது 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 எனக்கு இன்னும் கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், கூடுதலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, நாலேஜை கொடுக்குது. அதில் என்னால் வந்து ப்ரியாரா ஒரு சில லெவல்ஸை பிடிக்க முடியுது அப்படின்னா இட்ஸ் பெட்டர். அவ்வளோதான். அது வேணுன்றவங்க மட்டும் தான் அடுத்த ஸ்டெப். இல்லை வேண்டாம்னா நோ, நோ இஷ்யூஸ். ஓகே. ஆனால் இது எது ஒன்றுத்துக்கும் டிசிப்ளினும் ப்ராக்டிஸும் பேஷன்ஸும் முக்கியம். ஸோ கீப் பிளானிங், கீப் ப்ராக்டிஸிங். ஸோ நாளைக்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். இன் அப்கமிங் டேஸில் நான் கண்டிப்பாக வந்து ஒரு சில பேசிக்ஸ்லேருந்து நான் கொண்டு போகிற மாதிரி சில வீடியோஸை நான் ரெடி பண்ணுறேன். எவ்ரி திங் இஸ் ஓப்பன் டு ஆல். ஸோ நல்லா படிங்க, பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க, மார்க்கெட்டோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கங்க. எப்பவுமே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் உங்களோட மைண்டுக்குள்ள இருக்கணும். அதுக்காக இதுல லைஃபே இல்லைன்னு நினைக்கலாம். இதுதான்
இது வந்து ஒரு ப்ரொஃபஷன். நான் ப்ரொஃபஷனலா தான் இருக்க போறேன். நான் எதையும் எமோஷனலா எடுத்துக்க மாட்டேன். அப்ப நான் ஒரு மிஷின் மாரி நான் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நான் ப்ளே பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ நாளைக்கான வீடியோல நம்ம சந்திப்போம். அன்டில் தென் தேங்க் யூ.